இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முட்டையுடைய வெள்ளைக்கரு வச்சு எப்படி ஒரு கேக் க்ரீம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த க்ரீமோட பேர் ராயல் ஐசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற க்ரீமுக்கும் இந்த க்ரீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ விப்பிங் க்ரீமாக இருக்கட்டும் இல்லை பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்காக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு வரும்போது மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி வெளியே ஸ்டோர் பண்ணாலும் சரி இது ஓரளவுக்கு ஹார்டாகவே இருக்கும். இது ஈஸியாக மெல்ட் ஆகவே ஆகாது. இப்போ நாளைக்கு பர்த்டேக்கு இன்றைக்கே கேக் பண்ணி வச்சிடுறீங்க அப்படின்னா இந்த க்ரீம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேருக்கு பர்த்டே வரலாம், கேக் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. பட் கேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு க்ரீம் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த டைமில் நமக்கு இந்த எக் ஒயிட் வச்சு பண்ணுற இந்த ஃப்ரோஸ்டிங் ராயல் ஐசிங் ஃப்ரோஸ்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் பண்ணுறதுக்கு ஐசிங் சுகர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சர்க்கரை, அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே ஐசிங் சுகர் மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன தான் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணியிருந்தாலும் நம்ம ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ஐசிங் சுகர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டையுடைய வெள்ளைக்கருவை எடுத்துக்கணும். அதுலேயே 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த லெமன் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம முட்டையை பாயில்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. முட்டையுடைய ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 முட்டையுடைய வெள்ளைக்கருவுக்கு நமக்கு 1 கப் சுகர் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணுறதுக்கே எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு. இதை ஹேண்ட் விஸ்கில் யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த க்ரீம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பீட் பண்ண ஒரு ஸ்டேஜில் நல்லா திக்காகிடும். இப்போ ராயல் ஐசிங் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்டிஃபாக வந்திருக்கு. இப்போ இந்த க்ரீம் நான் கேக்கில் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பட் இந்த ராயல் ஐசிங்கை மேக்ஸிமம் கேக் டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மேலே என்ன டெக்கரேட் பண்ணாலும் அது ஒன்றுமே ஆகாது, மெல்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ நம்ம பர்த்டேஸ்க்கெல்லாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ராயல் ஐசிங்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.